ஈசோம்சியாவுக்கு புகழ். அன்பு பிள்ளைங்களே, எல்லாரும் நலமாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய முகத்தை புன்னகையை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக ஆர்வமாக இருக்கின்றீர்கள் என்று. அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் பார்க்க போகின்ற பாடம் 8 ஈசோவை பெற்றுக்கொள்வோம். பாடம் 8 ஈசோவை பெற்றுக்கொள்வோம். பாடப்பகுதிக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் அனைவரும் ஒரு சிறிய ஜெபம் வாயிலாக நாம் நம்முடைய பாடப்பகுதிக்கு கடந்து செல்லலாம். அன்பு பிள்ளைகள் எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை கூப்பி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன். உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். அன்பு பிள்ளைகளே, கடந்த வாரம் நாம் பாடம் 7 அதில் நற்கருணை வாழ்வின் உணவு என்பதை குறித்து பார்த்தோம். நற்கருணை வாழ்வின் உணவு என்பதை குறித்து கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு அளித்த மன்னா என்ற உணவு, இயேசு இறைவார்த்தையை கேட்க வந்த மக்களுக்காக அப்பம் பலுக செய்த நிகழ்வு, நற்கருணை ஒற்றுமையின் அருளடையாளம், இந்த மூன்றை குறித்தும் நாம் கடந்த பாடப்பகுதியில் பயின்றோம் அல்லவா? இன்றைய பாடப்பகுதியில் பாடம் 8 வாயிலாக பாடம் 8 ஈசோவை பெற்றுக்கொள்வோம். இந்த பாடம் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கின்ற முக்கியமான சிந்தனைகள் என்னவென்றால், ஒன்றாவதாக ஈசோ உயிர்த்த பின்பு எம்மாவு செல்கின்ற சீடர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இரண்டாவதாக ஈசோ திருப்பலியையும் நற்கருணையும் ஏற்படுத்திய நோக்கம் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக திருப்பலியிலும் நற்கருணை கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்வதற்கு நாம் எவ்வாறு ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும் ஆகிய இந்த 3 சிந்தனைகளை குறித்தும் இந்த பாடத்திலே நாம் பயில இருக்கின்றோம். அன்பு மாணவர்களே, இன்றைய முதலாவது சிந்தனை, உயிர்த்த ஈசோ எம்மாவு சென்று கொண்டிருக்கின்ற 2 சீடர்களுக்கு காட்சியளிக்கின்றார். அந்த நாட்களிலே ஈசோ பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நிற்கின்றார். அதன் பின்பு 3ஆம் நாள் உயிர் தெழுகின்றார். இந்த நிகழ்வுகளை தங்களுடைய மனதிலே போட்டுக்கொண்டு இந்த சீடர்கள் மிகவும் வருத்தமாக 2 சீடர்களும் எம்மாவூர் செல்கின்ற வழியில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அன்பு பிள்ளைகளே, அங்குதான் ஈசோ அவர்களுக்கு ஒரு வழிப்போக்கராக அவர்களோடு அங்கே வந்து சேருகின்றார். அவர்கள் அவரை ஈசோ என்று கண்டுகொள்ளவில்லை. அவ்வாறு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அப்போ ஈசோ கேட்குறாங்க, எதுக்காக நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீடர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு இது தெரியாதா? இதே மாதிரி ஈசோ
பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அவங்கள கொன்னுட்டாங்க. அவரை சிலுவையில் அரைஞ்சு கொன்னுட்டாங்க. அவர் இப்போ உயிர் தெழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அப்போதான் ஈசோ சொல்றாங்க, ஏன் இவ்வாறு நீங்கள் கவலை கொள்கின்றீர்கள்? மறைநூலில் இதே மாதிரி ஈசோ மிசிகா பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு உயிர் தெழுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று அவர்களை தேற்றுகின்றார். அன்பு பிள்ளைகளே, அவர்கள் எம்மாவு அந்த குறிப்பிட்ட ஊரை சென்றடைகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கட்டாயப்படுத்துறாங்க. அவ்வளவு நேரம் பேசிட்டே வந்துட்டாங்க இல்லையா? அப்ப ஈசோ அவங்களுடைய நெருங்கிய நண்பர் ஆயிட்டார். அப்ப கட்டாயப்படுத்துறாங்க, நீங்களும் எங்க கூட தங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 சீடர்களும் ஈசோவை கட்டாயப்படுத்துகின்றார்கள். ஆனால் அது வரைக்கும் அவர் ஈசோ என்பதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் தங்களுடைய அறையிலே போய் இரவு உணவு உண்பதற்காக ஈசோ அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அவர்தான் ஈசோ என்பதை அந்த 2 சீடர்களும் அறிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றன. அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஈசோவிடம் மனதார அன்போடு பேசி அவர்களுடைய பயங்களை எல்லாம் போக்கி அவர் அவர்களை தேற்றி அதன் பின்பு அந்த இடத்தை விட்டு மறைந்து செல்கின்றார். அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா அந்த 2 சீடர்களுக்கும் இறைவன் அவர்களை தேற்றி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கையை ஊட்டுகின்றார் என்பதை நாம் இந்த நிகழ்விலே நாம் காணலாம். அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் இந்த பாடத்தில் கற்க இருப்பது நற்கருணை மற்றும் திருப்பலியை ஈசோ ஏற்படுத்தியதன் நோக்கம். நமக்கு தெரியும், பாஸ்கா விழாவில் ஈசோ நற்கருணை ஏற்படுத்தினார். சீடர்களோடு சேர்ந்து அவர் இரவு உணவு உண்ணும் போது இல்லையா, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் அவர்களுக்கு உணவாக அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்து அங்கே நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்ற நாம் நற்கருணையை பெற்றுக் கொள்ளும் போது கடவுளுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிந்தனை இதுவாகும். நாம் ஈசோவுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நற்கருணை என்ற திருவருட்சாதனம் வாயிலாக திருப்பலியில் பெற்றுக்கொள்ளும் போது ஈசோவுடைய திரு உடலும் திரு இரத்தமும் ஆன்மீக உணவாக நமக்கு மாறுகின்றது. இவ்வாறு நாம் திருப்பலி வாயிலாக இறைவனை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இறை வாழ்வுக்குள் கடந்து செல்கின்றோம். பாவத்திலிருந்து விடுபட்டு இறை வாழ்வுக்குள் நாம் கடந்து செல்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நற்கருணை மற்றும் திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் கலந்து கொள்வதன் வாயிலாக கடவுளோடும் சகோதரர்களோடும் ஒற்றுமையில் வாழ்கின்றோம். நாம் கடவுளோடும் சகோதரர்களோடும் ஒற்றுமையில் வாழ்கின்றோம் என்ற ஒரு அடையாளமாகவே தான் நம்ம ஆலயத்திலே சமாதானம் கொடுக்கிறோம் இல்லையா? சமாதானம் கொடுக்கிறவங்க இப்படி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சமாதானம் தர்றாங்க. சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிற கைகளை விரித்து சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? நம்ம கொடுக்குறோம் சமாதானம் சொல்லி இரு பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கும் நமக்கு என்ன பண்றோம்? ஆலயத்தில் சமாதானம் கொடுக்கிறோம். அதோடைய நோக்கம் என்ன? அன்பு பிள்ளைகளே, அடுத்த முறை சமாதானம் கொடுக்கும் போது அதற்கான நோக்கம் என்ன என்று கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் இல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். கடவுளோடும் சகோதரர்களோடும் நாம் ஒற்றுமையில் வாழ்கின்றோம் என்பதற்கு அடையாளம் தான் என்ன? இந்த சமாதானம். அன்பு பிள்ளைகளே, மூன்றாவதாக நாம் இந்த பாடத்திலே கற்க இருக்கும் முக்கியமான சிந்தனை என்னவெனில், திருப்பலி மற்றும் நற்கருணையில் தயாரிப்புடனும் பக்தியுடனும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே. அன்பு பிள்ளைகளே, ஈசோவுடன் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அது எப்படி தூய்மையாக இருக்கிறது என்றால், திருச்சபை நம்மிடம் சொல்கிறது, நீங்கள் அருள் வர நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவங்கள் அற்ற நிலையில் அருள் வரங்களை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் அருள் வர நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதனை ஆன்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு திருச்சபை வலியுறுத்துகிறது. அன்பு பிள்ளைகளே, இதற்கு தான் நமக்கு ஒப்புரவு அல்லது பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒரு அருளடையாளம் திருச்சபை நமக்கு வழங்கி இருக்கின்றது இல்லையா? பாவ சங்கீர்த்தன வழியாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம
தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை குறித்து நாம் குருவானவரிடம் முறையிட்டு அதற்கான கடன்களை தீர்த்து இறைவனிடம் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டதாக நினைத்து நாம் அதற்கான பரிகாரங்களை மேற்கொள்கின்றோம். குருவானவர் கட்டளையிடுகின்ற அந்த அபராதத்தை நாம் என்ன பண்றோம்? பிரேயரை சொல்றோம். அது மூலமா நாம் இந்த பாவத்திலிருந்து விடுபடுகின்றோம். ஆகவே இந்த நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் தூய்மையாக இருக்கின்றோமா அல்லது அருள் வர நிலையில் நாம் இருக்கின்றோமா என்பதை ஆன்ம பரிசோதனை செய்து கொண்டு, ஒருவேளை நம்மிடம் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் இருப்பின் அதற்காக நாம் பாவ சங்கீர்த்தனம் அல்லது ஒப்புரவு என்ற அருளடையாளம் வாயிலாக நாம் அந்த பாவங்களை அறிக்கையிடுவது மிகவும் அவசியம். அன்பு பிள்ளைகளே, இதனை குறித்துதான் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 27 28 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இவ்வாறு நாம் காண்கின்றோம். எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மை தாமே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இது மிகவும் முக்கியமான ஒன்று. கடவுளுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக பெற்றுக்கொள்கின்ற நாம் தூய்மையாக இருக்கின்றோமா என்பதை ஆன்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை அவ்வாறு தவறினால் நாம் யாருக்கு எதிராக குற்றம் புரிகின்றோம்? கடவுளுடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக நாம் பாவம் புரிகின்றோம். ஆகவே நாம் கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, இந்த நற்கருணையை பெறுவதற்கு முன்பாக நோன்பு இருப்பது மிகவும் நல்லது என்று சொல்கின்றார். நோன்புனா என்ன? நோன்பு அல்லது உபவாசம்னா என்ன? நம்ம கடவுளை நினைத்து கடவுளை ஆராதித்து கொண்டிருப்பது. அந்த நாளில் நம்ம ஒரு வேளை தான் சாப்பிடணும், ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு கடவுளை நினைத்து ஜெபித்து கொண்டிருப்பதை நம்ம நோன்புன்னு சொல்றோம். நோன்புல நம்ம கண்டிப்பா நோன்பில் ஈடுபட்டு அதன் பின்பு நற்கருணை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்று திருச்சபை நமக்கு கற்றுத்தருகின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, நற்கருணையை தகுதியுடன் பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய 3 காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இப்போது பார்க்கின்றோம். நற்கருணையை தகுதியுடன் பெற்றுக்கொள்ள 3 காரியங்கள், தேவையான 3 காரியங்கள். 1, அருள் வர நிலையில் இருத்தல். அப்படின்னா என்ன? பாவமற்ற நிலையில் கடவுளுடைய அருள் வரங்களை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் நாம் இருக்கணும். 2வதாக, நற்கருணையை பெறுவதற்கு முன்பு 1 மணி நேரமாவது நோன்பிருத்தல். இல்லை, ஒரு நாள் முழுவதும் நோன்பிருக்க முடியாவிட்டால் கூட நற்கருணை எடுப்பதற்கு முன்பு 1 மணி நேரமாவது நாம் நோன்பிருக்க வேண்டும். இல்லையா? இப்போ வேற சாப்பாடெல்லாம் மாற்றி வைத்து விட்டு 1 மணி நேரத்துக்கு முன்போ எதுவும் நம்ம சாப்பிடாம நற்கருணை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். 3வதாக, தேவையான பக்தியும் ஆற்றலும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை கூட சொல்லுங்க, நற்கருணையை தகுதியுடன் பெற்றுக்கொள்ள தேவையான 3 காரியங்கள் என்ன? 1வதாக, அருள் வர நிலையில் இருத்தல். 2வது, நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாவது நோன்பிருப்பது. 3வதாக, தேவையான பக்தியும் ஆற்றலும் நாம் எடுத்தல். ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, கடவுளுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் இந்த 3 காரியங்களையும் நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த பாடத்தின் வாயிலாக 2 முக்கியமான சிந்தனைகள் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? ஒன்று நற்கருணை, இன்னொன்று திருப்பலி. நற்கருணை, இன்னொன்று திருப்பலி. இந்த நற்கருணையின் வாயிலாக ஈசோவுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதன் வாயிலாக பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவாழ்வை பெற்றுக்கொள்கின்றோம். ஓகே, திருப்பலி என்பதன் வாயிலாக கடவுளுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாம் ஆன்மீக உணவாக பெற்றுக்கொள்கின்றோம். அதன் வாயிலாக பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவாழ்விற்குள் நாம் கடந்து செல்கின்றோம். 2வதாக, திருப்பலி. திருப்பலியின் வாயிலாக ஒருவரோடு ஒருவர் நாம் அன்புறவு கொண்டு வாழ்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, திருப்பலியில் நாம் கலந்து கொள்ளும் போது நம்முடைய மைய சிந்தனை இவ்வாறு தான் இருக்க வேண்டும். நாம்
ஒருவரோடு ஒருவர் அன்புறவு கொண்டு கடவுளுக்கு அர்ப்பிக்கும் பலியே திருப்பலி. ஓகே, அப்ப திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது நாம் அன்புணர்வோடு இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நற்கருணையில் கலந்து கொள்ளும் போது கடவுளுடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் ஆன்மீக உணவாக பெற்றுக்கொள்கின்றோம். திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது நாம் நம்முடைய சகோதரர்களோடு அன்புணர்வோடு இருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய மனதிலே எப்போதுமே வேண்டும். இந்த பாடத்தின் வாயிலாக நாம் 5 சிந்தனைகளை நம்முடைய மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். ஈசோ இந்த நற்கருணை மற்றும் திருப்பலி வாயிலாக 5 காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஒன்றாவதாக, ஒரே அப்பத்திலிருந்து உண்பதால் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். அங்க வந்து குருவானவர் வந்து அப்பத்தை பிட்டுறாங்க இல்லையா, அப்பத்தை பிட்டு நமக்கு தர்றாங்க. அப்போ ஒரே அப்பத்திலிருந்து நாம் உண்பதால் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். இரண்டாவதாக, ஒருவரோடு ஒருவர் சகோதர அன்பு கொண்டு வாழ வேண்டும். திருப்பலியில கலந்து கொள்ளும் போது தான் மைய சிந்தனையாக இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. மூன்றாவதாக, திருப்பலி வாயிலாக ஈசோவுடன் நாம் ஒன்றுபட வேண்டும். ஈசோவுடன் நாம் ஒன்றுபட வேண்டும். நான்காவதாக, பலிபீடத்திலிருந்து உணவு அருந்தி நாம் நிறைவு பெற வேண்டும். நாம் நிறைவு பெற வேண்டும் என்பது 4வது முக்கியமான சிந்தனை. ஐந்தாவதாக, திருச்சபைக்கு பிரமாணிக்கமுள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ திருச்சபை நமக்கு வழிவகை செய்கிறது அல்லவா. ஆகவே திருச்சபைக்கு பிரமாணிக்கமுள்ள மக்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். அன்பு பிள்ளைகளே, நற்கருணை மற்றும் திருப்பலியை குறித்து இந்த பாடத்திலே நாம் விரிவாக பயின்றோம். ஆகவே உங்களுடைய மனதிலே இந்த முக்கியமான சிந்தனைகளை இருத்திக் கொள்ளுங்கள். அடுத்த முறை நற்கருணை எடுக்கும் போது கடவுளுடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் நாம் ஆன்மீக உணவாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதும், திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது நாம் சகோதரர்களோடு ஒற்றுமையோடு இருக்கின்றோம் அல்லது ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனையும் உங்களுடைய மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு சிறிய புனிதருடைய வாழ்க்கை வரலாறு வழியாக நம்முடைய இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்யலாம். அன்பு பிள்ளைகளே, செப்டம்பர் 27ஆம் தேதி புனித வின்சென்ட் தே பவுல் அவர்களுடைய நாம் நினைவு நாளை கொண்டாடுகிறோம், விழாவை கொண்டாடுகின்றோம் அல்லவா. கண்டிப்பா உங்களுடைய பங்கிலெல்லாம் நீங்க கண்டிப்பா வின்சென்ட் டி பாலுடைய அந்த விழாவை வந்து கொண்டாடி இருப்பீங்க எல்லாரும் இல்லையா. அன்பு பிள்ளைகளே, இந்த வின்சென்ட் டி பால் என்பவர் வந்து 1581ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து பிறக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து மொத்தம் அவங்க வீட்டில் 6 பிள்ளைங்க. சரியா, அவங்களுக்கு வந்து 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் வந்து இருந்தாங்க. அவர்களுக்கு கல்வி கற்பதற்கு கூட தேவையான சூழல் வந்து அங்கே இல்லை. அப்போதான் அவர் வந்து அவருடைய பங்கு தந்தையை அணுகி அந்த பங்கு தந்தை வாயிலாக ஒரு பிரான்சிஸ்கன் துறவர சபை வாயிலாக வந்து அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கல்வியை தொடங்குகிறார். அவர் சிறு பிள்ளையிலே ரொம்ப கல்வியில் சிறந்தவராகவும் ஞானம் உள்ளவராகவும் திகழ்கின்றார். இதை பார்த்துதான் ஒரு வழக்கறிஞர் என்ன பண்றாருன்னா அவருடைய மகனுக்கு, அவருடைய பிள்ளைக்கு வந்து கல்வி பயிற்றுவிப்பதற்காக, டியூஷன் எடுப்பதற்காக வந்து இந்த நம்முடைய வின்சென்ட் டி பாலை வந்து கேட்கிறார். அப்போ வின்சென்ட் டி பாலும் ஏழ்மையான குடும்பம் தானே, அப்போ அவங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது மூலம் அல்லது கல்வி கற்பிப்பது மூலமா ஏதோ ஒரு சின்ன வருமானம் கிடைக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அப்படி அவர் ரொம்ப சிறப்பா வந்து இருக்கிறார். அவர் ஒரு பள்ளி படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது அவர் வந்து இறை அழைத்தலை உணர்ந்து கொள்கின்றார். கடவுள் அவரை வந்து இறை அழைத்தலுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த துறவரை சபை வாயிலாகவே குருவானவராக, குரு மாணவராக சேர்ந்து அங்கே குருப்பட்டம் பெற்றுக் கொள்வதற்காக அங்கே பயில ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய 19வது வயது நிறைவில் அவர் குரு பட்டத்தை பெற்றுக் கொள்கின்றார். அன்பு பிள்ளைகளே, அந்த காலகட்டத்திலே வந்து சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கான உணவு இல்லை, உடுத்தி கொள்ள ஆடை இல்லை, தங்குவதற்கான உறைவிடம் வீடு இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து இந்த வின்சென்ட் டி பால் என்ற குருவானவர், இந்த குரு நம்முடைய வின்சென்ட் டி பால் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்காக நான் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதற்குரிய சிந்தனையில இறங்குகிறார். அப்பதான் கடவுள் வந்து ஒரு பணக்கார ஒரு அம்மா மூலமாக அவருக்கு ஒரு உதவி கிடைக்கிறது. ஒரு வசதி வாய்ந்த ஒரு அம்மா, ஒரு தம்பதியர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு விரும்புவதா வந்து அறிவிக்கிறாங்க. உடனே வந்து வின்சென்ட் டி பால் அவர்களை அணுகி
அந்த உதவியை கேட்டபோது அந்த வசதி வாய்ந்த அந்த தம்பதியர் என்ன பண்றாங்கன்னா வின்சென்ட் டி பாலுடைய பெயர்ல வந்து அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து மாற்றிக்கிறாங்க. அது மூலமா அவருக்கு ஒரு பொருளாதார பலன் வந்து கிடைக்குது ஓரளவு. அது மூலமா வந்து ஏழைகளுக்கு அவர் வந்து உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு முறை அவர் வந்து ஒரு கடல் பயணம் மேற்கொள்ளும் போது கடற்கொள்ளைகளால் வந்து சிறைபிடிக்கப்படுகிறார். நம்ம இப்ப எல்லாம் வந்து வானூர்தி இருக்கு இல்லையா, ஏரோப்ளைன் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. அந்த காலங்களில் கடல் மார்க்கமாகத்தான் வந்து எல்லா பயணமும் இருக்கும். அப்போ வந்து பெரிய சூறாவளியில பாதிப்பு இருக்கும். இந்த கடற்கொள்ளையர்கள் இல்லையா, கடல்ல அவங்க வந்து யாருமே அப்ப இருக்க மாட்டாங்க உதவுறதுக்கு. அவங்க வந்து அதை கொள்ளை அடிச்சுட்டு சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி வந்து அவர் சிறையை பிடிக்க போயிட்டு அங்க ஒரு இன்னொரு நாட்டில் வந்து அடிமையாக 2 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர் கழிக்கின்றார். அன்பு பிள்ளைகளே, அதன் பின்பு கடவுளுடைய ஒரு அருளால அங்கிருந்து அவர் மீண்டும் பிரான்சுக்கு வருகிறாரு. அங்க வந்து அவருடைய இந்த பணியை, பிறரன்பு பணியை மேற்கொள்கின்றார். அன்பு பிள்ளைகளை, நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவர் வந்து நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் வாழ்வளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம என்ன செய்வோம், நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணா போதும் இல்லையா, நல்ல பிள்ளையா இருந்தா போதும், கண்டிப்பா யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சிந்தனை சில பேருக்கு இருக்கலாம். ஆனா அவருக்கு அப்படி இல்லை. நாம் வந்து ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று அவர் என்ன பண்றாருன்னா, ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது, கல்வி கற்க முடியாத பிள்ளைங்களுக்கு கல்வி பயிற்றுவிப்பது, மருத்துவமனைகள் கல்வி திறந்து வைப்பது ஏழை எளிய மக்களுக்காக, இப்படி பல நல்ல காரியங்களை அங்கே செய்கின்றார். அன்பு பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, துறவற சமூகங்களை அவர் அங்க உருவாக்குறார். துறவிகளுக்கான சபை, பொதுநிலையினருக்கான சபை, ஆண்களுக்கான சபை, இப்படி பல பிறரன்பு துறவற சபைகளை வந்து அவர் தோற்றுவிச்சு அது மூலமா தான் மட்டும் அந்த பணியை செய்யாமல் அந்த பணியை அவர் விரிவடைய செய்கின்றார். எல்லாரும் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று விரிவடைய செய்கின்றார். அப்படி அந்த துறவற சபைகள் வாயிலாக அவர் அந்த நாடுகள் அந்த உலகம் முழுவதும் அவர் தன்னுடைய பிறரன்பு பணியை பயிற்றுவிக்கின்றார். 1660ஆம் ஆண்டில் தன்னுடைய இறுதி வாழ்வு வரை பிறரன்பு பணியை மேற்கொண்டே தன்னுடைய வாழ்வை கழிக்கின்றார். அன்பு பிள்ளைகளே, புனித வின்சென்ட் டே பவுலானவர் ஒரு குரு இல்லையா, ஒரு அருட்தந்தை. அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்காக பிறரன்பு பணிபுரிந்து ஏழை எளிய மக்களின் ஆன்மீக வாழ்வை முன்னேற்றம் காண்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் வந்து அர்ப்பணிக்கிறார். அவருடைய இறப்பிற்கு பின்பு திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட் அவர்கள் வந்து அவர்களை புனிதராக வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம புனித வின்சென்ட் டே பவுல் வாயிலாக பல பரிந்துரைகளை நாம் மேற்கொண்டு கடவுளிடம் நாம் பல அருள்வரங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், இந்த வின்சென்ட் டி பால் இயக்கம் வாயிலாக நாம் பல பிறரன்பு பணிகளை மேற்கொள்ளலாம். நீங்களும் உங்களுடைய பங்கில் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு சின்னஞ்சிறிய உதவிகளை சிறு வயதிலே மேற்கொண்டு பிறரன்பு பணியை உங்களுடைய மனதிலே பதித்து ஒரு களமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு பிள்ளைகளே, இந்த புனித வின்சென்ட் டே பவுலுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த வாழ்க்கை வரலாறை ஒரு சிறிய வீடியோ வாயிலாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க அதை பார்த்து முக்கியமான கருத்துக்களை சிந்தனையில் பதித்துக் கொள்ளுங்கள். சரியா? புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள். செப்டம்பர் 27 புனித வின்சென்ட் டே பவுல். இன்றைய புனிதர் அறிவோம். கடற்கொள்ளையர்களால் நாடு கடத்தப்பட்ட போதிலும் தன்னுடைய லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் தான் இறைவனுக்காக பணிபுரிய வேண்டிய லட்சியத்தில் உறுதியாக நிலைத்து நின்றார் இன்றைய புனிதர். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. குழந்தை பருவம். 6 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தவர்தான் வின்சென்ட் டே பவுல். இவரது தந்தை கால் ஊனமுற்றவர். இருப்பினும் விவசாய தொழில் செய்து ஏழ்மையான முறையில் குடும்பத்தை நடத்தியதை கண்ட வின்சென்ட் ஆடு மேய்க்க சென்றார். தனிமையான நேரத்தில் பாடுவதும் ஜெபிப்பதும் என குழந்தை பருவத்தை செலவிட்டார். 2. கல்வி அறிவு.
குடும்ப சூழ்நிலையில் படிக்க இயலவில்லை. இருப்பினும் அங்குள்ள பங்கு தந்தையை அணுகி அவரின் உதவியுடன் டாக்ஸ் நகரில் இருந்த பிரான்சிஸ்கன் சபையின் பள்ளிக்கு சென்றார். இவர் ஒழுக்கம் மற்றும் அறிவை இரு கண்கள் என கருதினார். 3. அழைப்பு. தேனடையிலிருந்து தேனை சேகரிக்க பலரும் முயற்சி செய்வது போன்று இவரிடம் வெளிப்பட்ட அறிவையும் ஞானத்தையும் சேகரிக்க பலர் ஓடோடி முன் வந்தார்கள். இவரின் அறிவை கண்ட நீதிபதி கோமத் தம் மகனுக்கு பாடம் கற்பிக்க வின்சென்ட்டை அமர்த்த மற்ற பெற்றோர்களும் அப்படியே விரும்பினார்கள். அவரும் அவரின் குடும்ப பாரமும் குறையும் என நினைத்தார். 4. அதிசயம். புனித வின்சென்ட் இறைவன் தன்னை அழைப்பதை உணர்ந்த புனிதர் இறை அழைத்தலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க தயாரானார். வின்சென்ட் பவுலும் இது இறைவனின் திட்டமாக கூட இருக்கலாம் என எண்ணி அழைப்பை ஏற்று இறையியல் பயின்றார். 1600 செப்டம்பர் 20 அன்று அவரின் 20 வயதில் குருத்துவ அருள் பொழிவு பெற்றார். 5. ஏழைகள். இவர் ஏழைகள் மீது மிகுந்த அக்கறையோடு இருந்ததை கண்ட செல்வ சீமாட்டி ஒருவர் பரந்த உள்ளம் கொண்டவராக தனது அனைத்து உடைமைகளையும் வின்சென்ட் பெயரில் எழுதி வைத்தார். 6. வின்செந்தியர்கள். பிரான்சிஸ் சென்று மாணவருக்கு கல்வியும் வழங்கினார். சேரிகளிலும் தெரு ஓரங்களிலும் இருப்போரை சந்தித்து இயன்ற உதவியை செய்தார். மிகுந்த போரில் வெற்றி பெற்று அடையும் மகிழ்ச்சியை விட சிலுவையை அணிந்து கொண்டு ஏழைகளுக்கு சேவை செய்வதே மிகுந்த மகிழ்ச்சியை எனக்கு தருகிறது என்றார் வின்சென்ட். 7. பணி. ஏழை எளியவருக்கு தொண்டாற்ற பல்வேறு குழுக்களை உருவாக்கி அதன் வழியாக ஏழைகளுக்கு பணிபுரிந்தார் இன்றைய புனிதர். இவர் பல அடிமைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்தார். வீடுகளை சந்தித்து ஒப்புரவு அருட்சாதனம் கேட்பார். ஆதரவற்றோருக்கு உதவினார். தேவையில் இருக்கும் அனைவருக்கும் உதவ 1625 ஏப்ரல் 17 அன்று நற்செய்தி அறிவிப்பு குழுவை ஆரம்பித்தார். இவர்கள் வின்சென்டியர்கள் ஆவார். இவர்களது கொள்கை ஆன்மீகத்தை ஆழப்படுத்துதல், பிற நலன் காக்கும் அருட்பணியாளர்களை உருவாக்குதல், அன்பு பணியால் பாமர மக்களிடையே இறைவார்த்தையை எடுத்துரைத்தல். 8. இறை வல்லமை. அனாதைகள் ஏழைகள் பணி சபை, அறப்பணி மகளிர் சபை என்ற பொது நிலையினரின் மகளிர் சபை, உயர்குடி பெண்களின் ஏழைகள் பணி, அறப்பணிகளின் சகோதரிகள் சபை, எப்போதும் எந்நேரமும் ஏழைகளின் பணி சபை, ஏழைகளின் பணியாளர்கள் சபை, அருள் சகோதரிகள் சபை, இவை அனைத்தும் ஏழைகளுக்காக இவர் உருவாக்கிய சபைகள். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. துன்பத்தில் துவளும் போது தளராது போராடுவோம், நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். 2. வறுமையில் வாடிய இவருக்கு கடவுள் மாற்று வழியை ஏற்பாடு செய்தது போன்று பிரச்சனைகளில் சிக்குண்டு தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் நிச்சயம் மாற்று வழியை தருவார். 3. பெரியவர்கள் தருகின்ற ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற போது அது நம் வாழ்வை மாற்றுகிறது, புதிய வாசலை திறந்து விடுகிறது. 4. பிறருக்கு உதவி செய்ய முன் வருகிற போது கடவுள் நம் பணிக்காக பிறரை அனுப்புவார். 5. கல்வி அறிவற்ற மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க திருச்சபை காலம் காலமாக உழைத்து வருகின்றது. 6. கல்வி சேவையில் கடவுளை வெளிப்படுத்துவோம், வியாபார நோக்கை தவிர்ப்போம். அன்பு பிள்ளைகளே, புனித வின்சென்ட் பவுலுடைய வாழ்க்கை வரலாறை புரிந்து கொண்டீர்களா? மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு, அப்படித்தானே? அவர் எப்படி பிறரன்பு பணி புரிந்தார் என்பதை கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா மாணவர்களே? சரி, வெரி குட். அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய டாஸ்க் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராக்கினியை நோக்கி ஜெபம். உங்களுடைய மனப்பாட பகுதி முதல்ல மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜெபம், இரண்டாவதாக பரலோக ராக்கினியை நோக்கி ஜெபம். அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய கைகளிலே
நீங்கள் ஜெபிக்கும் போது என்ற புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் புதிய புத்தகமாக இருந்தால் பக்கம் 16 எடுத்துக்கொள்ளுங்கள். பரலோக ராக்கினியை நோக்கி ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் கிருபை தயாளத்து மந்திரம் என்றும் அழைக்கின்றோம். கிருபை தயாளத்து மந்திரம் என்றும் அழைக்கின்றோம். நான் வாசிக்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. கிருபை தயாளத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க, எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாய் இருக்கிற நாங்கள் ஏவாளின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்து அழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மேல் திருப்பி அருளும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவின் திருமுக தரிசனத்தை எங்களுக்கும் தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப கன்னிமரியே, ஆமேன். அன்பு பிள்ளைகளே, இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பரலோக ராக்கினியை நோக்கி ஜெபம் அல்லது கிருபை தயாளத்து மந்திரம் என்ற ஜெபத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து படித்து அதை உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி புகைப்படமாக உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இங்கே நல்ல பிள்ளைங்க உடனடியாக செய்வீங்க தானே? இந்த எக்ஸாமில் முக்கியமான ஒரு போர்ஷன், கண்டிப்பாக நீங்கள் அதை உங்களுடைய வருகை பதிவுக்காக ஆசிரியருக்கு அனுப்பி வைங்க. அன்பு பிள்ளைகளே, பாடத்துடைய நிறைவு பகுதிக்கு நான் வந்து விட்டோம். அனைவரும் எழுந்து நின்று கரங்களை கூப்பி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அன்பின் வடிவாம் இறைவா, இன்றைய பாடம் வாயிலாக நற்கருணையின் முக்கியத்துவத்தை குறித்தும் திருப்பலியில் நாங்கள் ஒற்றுமையுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் சிந்தனையில் இருத்தி கொண்டோம். அன்பு ஆண்டவரே, இந்த நற்கருணை என்ற உமது திருவருட்சாதனம் வாயிலாக உம்முடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்வை தூய்மையாக காத்துக்கொள்ளவும் இறை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். ஈசோமிசியாவுக்கு புகழ்.